ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லிக்விட் தண்ணி இந்த வாரம் ஊற்றுறேங்க. வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்கிறேங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இன்னுமே லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்ற கேள்வி மட்டும் எனக்கு வந்துட்டே தாங்க இருக்குது. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வாரமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த இந்த தண்ணி தாங்க நான் வந்து செடிக்கு பயன்படுத்துறது. எந்த புழுகும் இல்லை பாருங்க. வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் இது மட்டும்தாங்க இருக்கும். வேறு எந்த தோலுமே இதில் இருக்காதுங்க. காய்கறி வேஸ்ட்லாம் போடக்கூடாதுங்க. வாழைப்பழத்தோல் தாங்க இருக்கும். பாருங்க, வித்தியாசமான பூசணிக்காய்ங்க. இது ஒரு நீல வாக்கில் வரும். இது வந்து இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வந்து விதை போட்டு வளர்த்திருக்கிறேங்க. இது காய் பறிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேங்க. செடி வளரும் போதும் காட்டுறேன், காய் பறிக்கும் போதும் காட்டுறேங்க. பாருங்க எப்படி அழகா முளைச்சிருச்சு பாருங்க. நாங்கள் லிக்விட் தண்ணி எப்படி பயன்படுத்துறதுன்றதையும் காட்டுறேன். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, வாழைப்பழத்தோல், வெங்காய சரகு, பூண்டு சரகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு வெங்காய சரகுங்க. பூண்டு சரகும் அதே மாதிரி தாங்க. வாழைப்பழத்தோல் மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரிசி கலவர் தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி தாங்க மெயினாக ஊற்றணும். அது தாங்க ஜாஸ்தி ஊற்றணும். அப்புறம் பருப்பு கலவர் தண்ணி, புளிச்ச மோர், புளிச்ச தயிர், அப்புறம் மீன் கலவர் தண்ணி ஊற்றலாங்க. அவ்வளோதாங்க. எதுவுமே இதில் போட வேண்டாங்க. ஒரு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டரு பாத்திரங்க இது. அதில் வந்து ஒரே 1 லிட்டர் மட்டும் ஊற்றுறங்க. தண்ணி மீதி 9 லிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்க வேண்டிட்டாங்க. ஊற்றி நல்லா கலந்து ஒவ்வொரு செடிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டர் அளவாக ஊற்ற வேண்டியதாங்க. செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க. இது ஒன்று தாங்க பயன்படுத்துகிறேன். ரகம் பாருங்கள், இந்த கத்திரி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். டார்க் கிரீனு வரியாக என்ன அழகாக வருது பாருங்கள். விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குதுங்க. நிறைய விதை ஸ்டாக் போட்டிருக்குறேங்க. ஆடி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா விதமாக நடுற அளவுக்கு விதைங்க வந்து ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் செக் பண்ணுங்கள். அதலக்காய் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போட்டிருக்குறேங்க. அதலக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேட்லாக்கு செக் பண்ணுங்கள். காய் பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள். இது ஒரு ரகங்க. பாருங்கள், இங்கே இருக்கிறது ஒரு ரகங்க. இது டார்க் கிரீனுங்க, இது லைட் கிரீனுங்க. வித்தியாசம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பாருங்கள். டார்க்காக அது இருக்குது பாருங்கள், இது லைட்டாக இருக்குது பாருங்கள். 2 இதுங்க இதில். குண்டு சொரையும் பாருங்கள், இல்லை பிஞ்சு எப்படி போட்டுருக்குது பாருங்கள். குண்டு சொரைக்காயும் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சுங்க. நீட்ட சொரையும் காய் அறுவடைக்கு இருக்குதுங்க. அறுவடை பண்ணணும். இதுக்கு மேலே தாங்க பண்ணணும். நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இளநீட்ட கத்திரி எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அதாவது வெயில் சும்மா செமரா போடுன்னு போடுதுலாங்க. ஆனால் என்னுடைய கத்திரி செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து இந்த லிக்விட் தண்ணி தாங்க. நம்ம ஊற்றிட்டே இருந்தோம்னா பூ எடுத்துகிட்டே இருக்குங்க. ஒன்றும் அதுக்கு நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வைக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது கத்திரிக்காய். செடிங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த புது வரவு கத்திரிக்காய் வந்துருச்சுங்க. எதுனா என்னுடைய ஃபேவரட் செடிங்க. பாருங்கள், மறுபடியும் இளஞ்செடியை கொண்டு வந்துட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய். உங்களுக்கு பறிச்சே காட்டுறேன். ஃபேவரட் செடின்னு சொல்லலாங்க. இதுதான் என்னுடைய முதல்ல கத்திரி செடியை வச்ச ரகங்க. இது ரொம்ப ராசியான ரகங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து பயிரிட்டுட்டு வரேன்னு சொல்லலாங்க. வன்னில கத்திரிக்காய்னு சொல்லலாம், செம்பன் கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய்க்கு பல பேர் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை நான் மறுபடியும் கொண்டு வந்துட்டேங்க. பாருங்க, 2 செடி இருக்குதுங்க. 2 3 செடியாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க கொத்தா எப்படி காய் இருக்கு பாருங்க. கொத்தா எப்படி இருக்குது பாருங்க காய். ரகம் அப்படிங்க. இதுக்கு ஊற்று, இதுலேருந்தே ஊற்றுங்க. ஏங்க இதுலேருந்தே ஊற்றிட்டீங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு ஜக்கு ஊற்றலாங்க. காஞ்சினுங்கிறது பொறுத்து ஊற்றுங்க. செடி ரொம்ப ட்ரையாக காஞ்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி ஊற்றுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காய விட்டுருவோங்க செடியை. அதுக்கப்புறம் தான் ஊற்றுவேன். அதனால பார்த்தீங்கன்னா 1.5 ஜக்கும் ஊற்றுவோங்க. 1.5 லிட்டர் அளவு ஊற்றுவோங்க. இல்லைன்னா 1 லிட்டர் ஊற்றுவோங்க. ஈரம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து தண்ணி வந்து கீழே போகக்கூடாதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுங்க. செடி பராமரிக்கிறதுனா பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கிறீங்க. அதுதான் எனக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயமா வாட்ஸ்அப்பில் புலம்புறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாக தாங்க இருக்குது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. செடி இளஞ்செடியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
புழுகு இருக்கான்னு பார்க்கணுங்க. இங்க பாருங்க கத்திரிக்காய், அடி கத்திரிக்காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். விதைக்கி விட்டுறலாமான்னு பார்க்குறேங்க. அறுவடை பண்ணணுங்க. நாளைக்கு தான் பண்ணணுங்க. நிறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க. பொல்லங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது விதைக்க விடலாமா? இல்லை அறுவடை ஃபர்ஸ்ட்டு காய் அறுவடை பண்ணிடலான்ட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா எல்லாமே விதைக்க விட்டோம்னா காய் எப்போ டேஸ்ட் பண்ணுறது? அதனால பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடுறேங்க. வாங்க அவரை செடிக்கும் ஊற்றலாம். அவரை செடியும் பார்த்தீங்கன்னா பாருங்க, சூப்பராக பாருங்க பூ எடுத்துருச்சு பாருங்க. எவ்வளோ அருமையாக பூ எடுத்துருக்குது பாருங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டரு வாக்கில் ஊற்றுறேங்க. கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா செடிங்க வந்து அடர்த்தியாக வளரும். பூவும் நல்லா பெரிய பெரிய கொத்தாக எடுக்குங்க. அதுக்கு வேண்டி இந்த தண்ணி ஊற்றுறேங்க. மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறதுலேயே நம்மளுக்கு வந்து உருவாக்கிங்க. நம்ம தனியாக வந்து அதுக்கு மண்புழு உரம் போடணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நான் வேறு எதுவும் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா மாடி தோட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எளிமையான முறையில் நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது தாங்க இருக்குது. காசு ஓவராக செலவு பண்ணி மாடி தோட்டத்தை வளர்க்குறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லைங்க. அதுக்கு வந்து நம்ம கடையிலே காய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுங்க எனக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. செலவும் இருக்கு பண்ணக்கூடாது, காயும் பறிக்கணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். கொடிங்களை வந்து நல்லா பார்த்து தேன் இருந்தால் அது அந்த இலைங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி கிள்ளி போட்டுருங்க. அந்த மாதிரி இந்த அவர்ச்செடிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பேன் வரதாங்க செய்யும். பாருங்க எதுவும் பூச்சி கிச்சி இல்லாத இருக்குது பாருங்க. இது இந்த மாதிரி இருக்கிற இலைங்கெல்லாம் நம்ம பேக்கில் போட்டுக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடி இலைங்களை கொஞ்சம் கட் பண்ணி கிளீன் பண்ணணுங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு போகிறேங்க. இந்த அடி இலையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் செடி வளர்ச்சி கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருங்க. குரோத்து சீக்கிரம் வேணும்னீங்கன்னா இந்த மாதிரி அடி இலையெல்லாம் கட் பண்ணிடுங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தண்ணி கொடுங்க. 2 நாளும் கொடுக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனால் தண்ணி சீக்கிரம் காலி ஆகிடும்ன்றதுனால ஒரு வேலைக்கு கொடுக்குறேங்க நான். பாருங்கள் சிறுகவரையும் பாருங்க என்ன அருமையாக வளர்ந்து வருது பாருங்க. கொடி பார்த்தீங்கன்னா என்ன அழகாக ஏறுது பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இடம் இருக்குதுங்க கொடி ஏறது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இடம் விட்டுட்டேங்க. நல்ல பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குதுங்க. எவ்வளோ வேணாலும் ஏறிக்கலாம் கொடி. அந்த அளவுக்கு இதுக்கு வந்து சுதந்திரமாக இந்த முறை வந்து பந்தல் போட்டுருக்குறேங்க. பூ பாருங்க சூப்பராக வச்சிருக்கு. எனக்கு ஆச்சரியம் தாங்க. பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் பூ எடுத்துருச்சு அப்படின்ட்டு பாருங்க. பூ எடுத்துட்டு அந்த கொடி பாருங்க எப்படி போகுது பாருங்க கொடி. வாங்க அடுத்து மேலே பார்க்கலாம். பாருங்க ரெட்டிஸாக முருங்கைக்காய் நான் இங்கே தாங்க பார்க்குறேன். என்னுடைய மாடி தோட்டத்தில் தான் பார்க்குறேன். சூப்பராக கலர் பாருங்க என்னம்மா கலர். இப்போ முருங்கை செடியினுடைய விதை கூட நம்மளுடைய கேட்லாக்ல இருக்குதுங்க. அதாவது யாழ்ப்பாண முருங்கையும் நாட்டு முருங்கையும் விதை இருக்குதுங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க. சூப்பராக எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்க. ஆனால் ஒரே காய் தாங்க வச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், இன்னொரு காய் வச்சிச்சு. அப்போ இதை வந்து நம்ம வந்து பறித்து சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து கரும்பு முருங்கையும் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குங்க. நல்லா முத்திருச்சுங்க. காஞ்சி வர ஸ்டேஜ் வருதுங்க. இப்போ பாருங்க இளம் பிஞ்சு பாருங்க எப்படி போட்டுட்டு போகுது பாருங்க. பாருங்க இளம் பிஞ்சு போட்டுட்டே பூ வச்சுட்டே போகுது பாருங்க. நல்லா மரம் ஹைட்டாக ஆயிடுச்சுங்க. காயெல்லாம் அறுவடை ஆனதும் கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேங்க. குச்சி யாருக்கா தேவைப்பட்டா அப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாங்க. புக் பண்ணாதாங்க நான் வந்து குச்சி கட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அது குச்சியை கட் பண்ணி பதியம் போட்டு வச்சு அது வந்து கொரியர் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. சின்ன கட்டிங் தான் போட்டு கொரியர் அனுப்ப முடியுங்க. அதையும் சொல்லிடுறேன் நான். அகத்திக்கீரை பாருங்க இதையும் அறுவடை பண்ணணுங்க. எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருச்சு பாருங்க. சின்ன பைட்டில் தாங்க வச்சுருக்கேன். அரை தொட்டி தாங்க மண் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அகத்திக்கீரைங்க. சிகப்பு பூ. இது என்ன பூன்னு தெரியலிங்க. வெள்ளையா சிகப்பான்னு தெரியலிங்க. இது வாங்கி வச்சது. இது நான் விதை போட்டு வளர்த்ததுங்க. முருங்கைக்காய் செடிக்கும் பாருங்க அரை தொட்டி மண் தாங்க இருக்குது. 20 லிட்டர் பைட்டில் தான் வச்சுருக்கேன். அரை தொட்டி தான் மண் இருக்குது பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு மண் கலவு கொடுக்குறோன்றது தாங்க பெருசு. சூப்பராக காய் வச்சிருக்குது பாருங்க. இந்த முறை உங்களுக்கு வந்து அகத்திக்கீரையும் அருமையாக வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டிட்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்தது அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறது பீட்ரூட் கீரைங்க. தலைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பீட்ரூட் கீரை. அடுத்து இளங்கொடி பாருங்க. பாம்பு போடலைங்க. அடுத்து இளங்கொடிங்க. இந்த மாதிரி இளங்கொடி அப்பப்போ இதில் வச்சுட்டே தாங்க இருப்பேன். பாருங்க பிஞ்சு பாருங்க எப்படி போட்டுட்டு போகுது பாருங்க.
இளங்கொடி இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அடுத்து பீங்காவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விதை நட்டது காமிச்சிருப்பேன். இப்போ அதுவும் முளைச்சி கொடி வந்து ஏற பார்க்குதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நான் நட்டுறதை காட்டினே தான் இருக்கேன், வளர்றதையும் காட்டிட்டு தாங்க வரேன். கார்டன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு டூர் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிங்கனாவே என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதைக்குட்டுங்கிற பழத்தை காட்டுறேன் பாருங்க, என்ன அழகாக பழுத்திருக்கு பாருங்க. இப்படி தாங்க கத்திரிக்காயெல்லாம் விதையை வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இந்த பழம் உங்களுக்கு வந்து எவ்வளோ முளைப்புத்திறன் எப்படி இருக்கும். டபுள் கலர் கத்திரிங்க பாருங்க, இதுதாங்க அது. இதுவும் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இளங்கத்திரிக்காய் பாருங்க, என்ன அழகா இருக்குது பாருங்க. இதுதாங்க அந்த டிசைன் கலர் பாருங்க, என்ன அழகா இருக்கு. இதுதான் இதனுடைய விதைங்க. விதைக்கு விட்டாலுமே பாருங்க காய் பாருங்க பிஞ்சு போட்டிருக்குது பாருங்க. மைசூர் வால் கத்திரி பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்க பழம் எப்படி பழுத்து போயிருக்குது பாருங்க. இந்த மாதிரி இப்படி பழம் ஆயிதாங்க நான் வந்து விதை எடுக்கிறேன். முளைப்புத்திறனுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்க வந்து நம்பி வாங்கி நீங்க வந்து விளையலாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க. இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்க. பாய்.